நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஆர்சி பைக் எடுத்துகிட்டு எங்கே போய்ட்டுருக்கோம்னு கேட்டிங்கன்னா, வண்டி அடிபட்டு கொஞ்சம் இதாகிட்டோம்ல, அதை ஷோரூமில் கொடுத்து இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ண தான் கேட்க போயிட்டுருக்கோம். எப்படி என்ன இதுன்னு விசாரிக்க போயிட்டுருக்கோம். விசாரிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்கனால இன்றைக்கி பைக்கை கொடுக்க முடியாது பார்த்துங்க. வேறு பைக் இல்லைனா நம்ம நடந்து தான் எங்கேனாலும் போகணும். அதனால் இன்றைக்கி போய் கேட்டுட்டு நாளைக்கு போய் விடணும். அதனால் நம்ம இன்றைக்கி போயிடுவோம். மழை வேறு வர மாதிரி இருக்குனால அப்படி நம்ம போயிடுவோம். சென்னையில் வேறு புயலுங்க, வேணால் சென்னையில் மழை அடித்த மாதிரி தெரில. நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் எங்கே புயல் இருந்தாலும் சரி, இங்கே மழை அடிச்சிடறான்னு தெரிஞ்சு. நம்ம திருநெல்வேலி ஒரு மாதிரி சொர்க்க பூமிங்க. என்னங்க கூமாம்பட்டி கம்பநாட்டின்னு, திருநெல்வேலிக்கு வாங்க. அதுதான் நம்ம வழியிற்கு வந்தாச்சு. பாருங்கள், ஒரு மாதிரி என்ன செய்யன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கோம். வண்டி இப்படி ஆகிட்டுன்னு நினச்சிட்டு சரி அன்னை தான் வா போயிட்டு பாட்டு வரேன்னு சொல்லி கூப்பிட்டு போனான். மழை நம்ம நினச்ச மாதிரி வந்துட்டு பார்த்துட்டுங்க, தூத்திட்டு அடக்கு பெருசாக வர முடியும். நம்ம இடத்த காலி பண்ணிட்டு பேர் நினச்சிக்கிறேன் கேட்டுட்டு வண்டி ஓட்ட தெரியாமலாம் வண்டியிலேருந்து ஓட்டிகிட்டு கிடக்கணும். என்ன செய்ய, நம்ம ஷோரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம பைக் ஷோரூம் பேர் என்னென்னா ஆர்சி ஷோரூம். ஒன்றுமே பண்ண முடியாது, இது நான் வச்ச பேர், ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஷோரூமுக்கு வந்தாச்சு. நம்ம வெளியே பைக் விட்ருக்கோம். இப்போ என்ன எதுனா அவங்க பார்த்து வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு என்னெல்லாம் கொண்டு வரணும், என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம அதுக்கப்புறம் நாளைக்கு எல்லாம் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க. நம்ம நாளைக்கு வந்து கேட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு நாளைக்கு வந்து கேட்டு எடுத்து விட்டுட்டு போக வேண்டியதான். ஒரு வாரம் ஆகும் திரும்பி வண்டி வரதுக்கு. ஒன்றுமே பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ்.